சூப்பரா மணக்க மணக்க நம்ம விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலா பூர்ண கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. நீங்க ரெஸ்டாரண்ட் ஹோட்டல் வச்சிருக்கவங்க கூட இதே மாதிரி உங்க கடையில ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா சொல்றேன், எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்க இந்த கொழுக்கட்டை 24 மணி நேரம் கழிச்சு சாப்பிட்டா கூட அவ்வளோ சாஃப்டா இருக்குங்க. வாயில வச்ச உடனே கரைஞ்சு போயிடும். பல்லு இல்லாதவங்க கூட சாப்பிடலாம். உங்க எல்லாருக்கும் விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் வித் சங்கீதா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலா பூர்ண கொழுக்கட்டை. நான் செய்யற இதே மெத்தட்ல செஞ்சீங்கன்னா இந்த கொழுக்கட்டையை எவ்வளவு நேரம் வச்சீங்கனாலும் அவ்வளோ சாஃப்டா இருக்கும். பட் ரொம்ப எளிமையான முறையில சங்கீதா ஸ்டைல செஞ்சு காட்ட போறேன். நம்ம சேனலை யாரெல்லாம் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலையா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ப்ளீஸ் கீழே இருக்கிற பெல் பட்டன்ல மறக்காம ஆள் கொடுங்க. அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். வாங்க இப்ப எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ பூர்ண கொழுக்கட்டை செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் தேவையானதெல்லாம் வறுத்துக்கலாங்க. அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுட்டேன். பாத்திரம் நல்லா சூடாயிடுச்சு. அடுப்பை நல்லா ஃபுல்லா கம்மி பண்ணிடலாம். நான் 1 கப் கொழுக்கட்டை மாவு எடுத்து வச்சிருக்கேங்க. பச்சரிசி மாவு, இடியாப்ப மாவு, கொழுக்கட்டை மாவு எதா இருந்தாலும் பரவாயில்ல. இப்ப நான் செய்யற மெத்தட்லயே செய்யலாம். ஏற்கனவே வறுத்ததா இருந்தாலும் இன்னொரு வாட்டி வறுத்துட்டு செஞ்சீங்கன்னா எவ்வளவு நேரம் ஆனாலும் சாஃப்டா இருக்கும். இப்ப இந்த மாவை இதிலே கொட்டிடலாம். இப்போ அடுப்பை நல் மீடியமாக வச்சு இந்த மாவு சூடாகிற வரைக்கும் வறுத்துக்கலாங்க. இது ஏற்கனவே வறுத்த மாவு தான், ஆனாலும் நம்ம ஒரு வாட்டி வறுத்துட்டு செஞ்சால் நம்ம கொழுக்கட்டை ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நான் எடுத்துருக்கிற மாவோட அளவு பார்த்தீங்கன்னா 250 கிராம் இருக்குங்க. ஏன்னா இந்த மாவுக்கு தகுந்த அளவு தான் நம்ம மற்ற பொருட்களும் எடுக்கணும். இந்த மாவு சூடாகிறதுக்கு 2 to 3 நிமிஷம் ஆகுங்க. இப்போ சூடாயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த மாவை தொட்டு பார்க்கணும். சுருன்னு சூடாக இருக்கணும். அது வரைக்கும் இதை வறுத்துக்கணும். ஸோ இந்த அளவுக்கு வறுத்துக்கிட்டா போதுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் 3 டீஸ்பூன் மைதா மாவு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதுவும் கொட்டிடலாம். இப்போ இந்த மாவு சூடாக இருக்குது இல்லைங்களா, இதோடையே போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எதுக்காக மைதா மாவுன்னா, நீங்கள் எவ்வளோ நேரம் வச்சுருந்தாலும் இந்த கொழுக்கட்டை சாஃப்டாக இருக்கிறதுக்காக. மைதாவா இதெல்லாம் நல்லதில்லை உடம்புக்கு அப்படின்லாம் என்ன சொல்லக்கூடாது. ஸோ விருப்பப்பட்டால் மைதா மாவு போடுங்க, இல்லைன்னா பரவாயில்ல. இல்லாமலும் இப்போ நான் செய்கிற மெத்தட்லேயே செய்யலாம், அதுவும் சாஃப்டாக இருக்கும். ஆனால் அதை விட சாஃப்டாக வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மைதா மாவு போட்டுக்கலாம். ஜஸ்ட் இந்த அளவு கிளறி கொடுத்தா போதும். இப்போ உடனே இது வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாங்க. இது அப்படியே ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ பூர்ணத்துக்கு தேவையானதெல்லாம் வறுத்துக்கலாங்க. அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுட்டேன். 3 டீஸ்பூன் எள்ளு எடுத்து வச்சிருக்கேன். இதிலே கொட்டிடலாம். அடுப்பை நல் கம்மியாக வச்சு இந்த எள்ளு நல்லா பொரியிற வரைக்கும் வறுத்துக்கலாங்க. வெள்ளை எள்ளு வேணாலும் போடலாம், கருப்பு எள்ளு வேணாலும் போடலாம். ஆனால் கணேச சதுர்த்திக்காக இது நம்ம செய்கிறோம். ஸோ கருப்பு எள்ளு தான் ரொம்ப விசேஷம். அதே மாதிரி கருப்பு எள்ளு நிறையா போட்டிங்கன்னா ஒரு மாதிரி கசப்பு தன்மை வரும். ஸோ நிறையாவும் போட வேண்டாம். எள்ளு இந்த அளவுக்கு பொரிஞ்சா போதுங்க. இது தனியாக ஒரு பாத்திரத்தில் கொட்டிடலாம். இது ஆறட்டும். அப்படியே ஒரு பக்கம் வச்சிடலாம். அடுத்தது தேவையான நட்ஸ்லாம் வறுத்துக்கலாங்க. ஒரு கைப்பிடி வேர்க்கடலை கொட்டிடலாம். அடுத்தது 10 பாதாம் பருப்பும் போட்டுக்கலாம். 10 முந்திரி பருப்பும் போட்டுக்கலாம். அடுப்படல் கம்மியாக வச்சு இது எல்லாமே செவக்க வறுத்துக்கணுங்க. முந்திரி பாதாம் இருந்தால் போடுங்க, அப்படி இல்லைன்னா இன்னும் ஒரு கைப்பிடி வேர்க்கடலை சேர்த்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நட்ஸ்லாம் போட்டு செய்யும் போதும் நம்ம கொழுக்கட்டை அவ்வளோ ரிச்சாக நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது. சாப்பிடாத குழந்தைங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது விரும்பி சாப்பிடுவாங்க. வேர்க்கடலை நட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கூடி குறைச்சி போட்டுக்கலாம், உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. பாருங்க, எல்லாமே நல்லா செவந்துடுச்சு. இந்த அளவுக்கு வறுத்துக்கிட்டா போதும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம். நல்லா ஆறட்டுங்க. நம்ம வறுத்த நட்ஸ் நல்லா ஆறிடுச்சு. இப்போ இது ஒரு மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம். நான் வேர்க்கடலை தோல் எடுக்கல. நீங்க விருப்பப்பட்டா தோலோட போடலாம், இல்லைன்னா தோல் எடுத்துட்டும் போடலாம். இப்போ இதை அரைக்கிறது ரொம்ப முக்கியம். நைஸா அரைச்சிங்கன்னா அப்படியே கட்டி ஆயிடும். கொஞ்சம் கொரகொரப்பா அரைச்சிக்கணுங்க. இப்போ இதை அரைச்சி எடுத்துட்டு வந்துடுறேன். அதே மாதிரி ஒரு சிலர் கேட்டிருந்தீங்க பிளண்டர் எது வச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ நான் அகாரா தாங்க யூஸ் பண்றேன். நான் இதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். பார்த்தீங்களா, ஒன்றும் அதிகமாக தெரியுது. இப்படி கொரகொரன்னு இருக்கணும். இப்போ இந்த பொடியை அப்படியே ஒரு பக்கம் வச்சிடலாங்க. அடுத்தது தேங்காய் வறுத்துக்கணுங்க. இப்போ அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுட்டேன். இதிலே 1 டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். 1/2 கப் தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கேன். இதிலே போட்டுடலாம். இது ஒரு கைப்பிடி வருங்க. அடுப்பை நல் கம்மியாக வச்சு இந்த தேங்காயும் செவக்க வறுத்துக்கலாம். தேங்காயும் நீங்கள் கூடி குறைச்சி போட்டுக்கலாங்க. எந்த அளவுக்கு உங்களுக்கு பூர்ண வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து போட்டுக்கணும். தேங்காயில் இருக்கிற பால்லாம் நல்லா வத்திடுச்சிங்க. இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் கசகசா போட்டுக்கலாம். இதுவும் சேர்த்து கிளறி கொடுத்துக்கலாம். கசகசா போடுறது ஆப்ஷனல் தான், பட் போட்டிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதுவும் சேர்த்து வறுத்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் நல்லா எல்லாமே செவக்கட்டும். தேங்காய் லேசாக செவக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த அளவுக்கு வறுத்துக்கிட்டா போதும். அடுத்தது உலர்ந்த திராட்சை கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இதுவும் போட்டுடலாம். இதுவும் சேர்த்து கிளறி கொடுத்துடலாம்.
ஒவ்வொரு பொருளும் நான் எந்த ஸ்டேஜில் போடுறேனோ அதே மாதிரி போடுங்க, அதுக்கு ஒரு சுவை உண்டு. ஏன்னா நம்ம எப்படி பக்குவமாக வறுக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் டேஸ்ட் வரும். இந்த திராட்சையை எண்ணெயிலே பொரிச்சோமா அப்படியே உப்பிட்டு அதில் இருக்கிற நீர்லாம் வெளியே வந்துடும். ஸோ இந்த மாதிரி வறுக்கும் போதும் அதில் இருக்கிற நீர் வெளியே வராது. இந்த அளவுக்கு வறுத்துக்கிட்டா போதுங்க. இப்போ அடுப்பணல் ஃபுல்லாக கம்மியாக தான் இருக்கணும். வறுத்து வச்ச எள்ளும் இதிலே தூவி விட்டுறலாம், எல்லாமே போட்டுடலாம். நட்ஸ்லாம் பொடி பண்ணும் போது பாருங்கள், நான் எள்ளு போடவே இல்லை, அப்போ போடக்கூடாது. அதிலே போட்டு அரைச்சோமா கொஞ்சம் கசப்பு தன்மை வந்துடும், ஏன்னா இது கருப்பு எள்ளு. அடுத்தது ஏலக்காய் தூள் 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ இதுவும் சேர்த்து கிளறிடலாம். இப்போ பொடி பண்ண நட்ஸும் இதிலே போட்டுக்கலாம். இதுவும் சேர்த்து ஒரு கிளறிக்கலாம். ஜஸ்ட்டு எல்லாம் மிக்ஸ் ஆனால் போதும், ஏன்னா ஏற்கனவே வறுத்தாசம். நீங்கள் ரெஸ்டாரண்ட் ஹோட்டல் வச்சுருக்கவங்க கூட இதே மாதிரியே உங்கள் கடையில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக சொல்கிறேன், எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. அடுத்தது இனிப்பு சேர்த்துக்கலாம். நான் 3/4 கப் வெல்லம் துருவி வச்சுருக்கேங்க. இப்போ இதுவும் கொட்டிடலாம். எல்லா அளவும் ஒரே கப்பில் தான் எடுத்தோம். நட்ஸு தேங்காய்லாம் 1 கப்புக்கு 3/4 கப் வெல்லம் போட்டிருக்கு. இப்போ இது கிளறி கொடுத்துடலாங்க. அடுப்பணல் ஃபுல்லாக கம்மியாக இருக்கிறது ரொம்ப முக்கியம், இல்லைன்னா தீஞ்சிடும். வெல்லம் நீங்கள் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ப கூடி குறைச்சி போட்டுக்கலாம். பட் இது போதுமான அளவாக இருக்கும். இதுக்கு மேலே போட்டிங்கன்னா நீங்கள் கொழுக்கட்டை செஞ்சு வேக வைக்கும் போதும் அப்படியே கசிஞ்சு வரும், தண்ணி ஆட்டம். ஜஸ்ட் இதெல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆனால் போதுங்க, வேறு எதுவுமே செய்ய வேண்டாம். ரொம்ப நேரம் இது வதக்கணுமா, இதிலேருந்து தண்ணி ரொம்ப அதிகமாக வந்துடும், அப்போ கொழன்னு போயிடும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணால் போதும். இப்போ இது உடனே வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடணும். இப்போ இது நல்லா ஆறட்டுங்க, அப்படியே ஒரு பக்கம் வச்சிடலாம். இப்போ மேல் மாவு பிசையறதுக்கு தண்ணி காய வச்சுக்கணுங்க. அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுட்டேன். இந்த கப்பில் தான் 1 கப் பச்சரிசி மாவு அளந்து எடுத்தோம். இதே கப்லேயே 1/2 கப் தண்ணி அளந்து ஊற்றிக்கலாங்க. நான் 1/2 கப் தண்ணி ஊற்றிருக்கேங்க. ஒவ்வொரு மாவுக்கும் கொஞ்சம் தண்ணி வித்தியாசப்படும். 1.25 to 1/2 கப் தண்ணி கரெக்டாக இருக்கும். ஸோ 1/2 கப் நம்ம தண்ணி வைக்கலாம், எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடுப்பணல் ஃபுல்லாக வச்சிடலாம். 1/4 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். இதிலே 1 டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாங்க. நெய் அப்படி இல்லைன்னா எண்ணெய் கூட ஊற்றிக்கலாம். இப்போ இது நல்லா கொதிச்சு வரட்டுங்க. தண்ணி நல்லா கொதிக்குதுங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். மாவு பிசையறதுக்கு தண்ணி ரெடி ஆயிடுச்சு. வாங்க இப்போ கொழுக்கட்டை மாவு பிசைய ஸ்டார்ட் பண்ணிடலாம். கொழுக்கட்டை மாவு நல்லா ஆறிடுச்சுங்க. இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். நல்லா கொதிக்கிற தண்ணி ஊற்றணும், அப்போ தான் இந்த மாவு வெந்துட்டு ரொம்ப சாஃப்டாக வரும் கொழுக்கட்டை. எல்லா தண்ணியுமே ஊற்றிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி தான் பிசையணும். அளந்து வச்சா 1/2 கப் தண்ணி எல்லாத்தையும் ஊற்றியாச்சு. என்னுடைய மாவுக்கு 1/2 கப் தண்ணி தேவைப்பட்டது. நான் ஃபுல்லாகவே ஊற்றிட்டு, நீங்கள் எடுக்கிற மாவை பொறுத்தும் தண்ணி அளவு மாறுங்க. ஸோ அதுக்கு தான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கணும். இப்போ கொஞ்சம் லேசாக கொழன்னு இருக்கணும், அப்போ தான் நம்ம ஃபுல்லாக பிசைஞ்சு முடிக்கும் போதும் கரெக்டாக வரும் பதம். இப்பயே ரொம்ப ட்ரையாக இருந்ததுன்னா எல்லா தண்ணி இழுத்துட்டு கொழுக்கட்டை ரஃப் ஆகிடும். ட்ரையாக எங்கேயுமே மாவு இல்லாமல் இப்படி ஒன்று சேர்த்து பிசைஞ்சிக்கணும். இப்போ சூடாக இருக்கிறதுனால கை வச்சு பிசைய முடியாது. இந்த அளவு கிளறுனா போதும். இந்த மாவு நல்லா புழுங்கணும். ஸோ ஒரு 3 நிமிஷத்துக்கு இதை நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடணும். ஈரமாக இருக்கிற ஒரு வெள்ளை துணி போட்டு மூடிட்டேங்க. இப்போ மேலே ஒரு பிளேட் போட்டு மூடிடலாம். 3 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். A few minutes later. இப்போ பூர்ணத்தை எடுத்துக்கலாங்க. நல்லா ஆறிடுச்சு. இப்படி நல்லா உதுத்து விட்டுக்கலாம். இது ரொம்ப ஈரமாகவும் இருக்கக்கூடாது, லேசான ஈரம் இருந்தால் போதும். இங்கே உங்களுக்கு தப்பு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. வெல்லம் போட்டு கிளறும் போதே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ரொம்ப நேரம் கிளறினீங்கன்னா இந்த பூரணம் ரஃப் ஆகிடும், அப்புறம் ரொம்ப கல் மாதிரி ஆகிடும். இப்படி உங்களுக்கு உதுத்தா வராது, கட்டியாக இல்லாமல் எல்லாமே இப்படி பளபளன்னு உதுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, இந்த அளவுக்கு உதுத்து கொடுத்தா போதும். இப்போ பூர்ணம் ரெடி ஆயிடுச்சு. இதை அப்படியே ஒரு பக்கம் வச்சிடலாங்க. இப்போ கொழுக்கட்டை மாவு பார்க்கலாம். மேலே நெய் 1 டீஸ்பூன் ஊற்றிக்கலாங்க. இப்போ மாவு பிசைஞ்சு கொடுத்துடலாம். சரிங்களா, எல்லா தண்ணியும் நல்லா இழுத்துடுச்சு. மாவு அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இப்போ நல்லா சாஃப்ட் பண்ணிக்கணும். நம்ம எப்படி பிசைஞ்சு கொடுத்து மாவு கொஞ்சம் சூடாக இருக்கும் போதே நம்ம கொழுக்கட்டை பிடிச்சிடணுங்க. நல்லா மாவு சாஃப்டாக தேய்ச்சாச்சு. இங்கே பாருங்கள், இப்படி அழுத்துனா நல்லா மாவு அழுந்தணும். இது இன்னும் டைம் ஆக ஆக இன்னுமே நல்லா கட்டி ஆகிடும். இந்த அளவுக்கு தளர்வாக இருக்கணும். இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. ஸோ எந்த சைஸ்க்கு உங்களுக்கு கொழுக்கட்டை வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி மாவு எடுத்து உருண்டை பிடிச்சிக்கணுங்க. தண்ணி, எண்ணெய், நெய் எது வேணாலும் கையில் தடவிக்கலாம். இப்படி நல்லா முழுக்குன்னு பிடிச்சிக்கணுங்க. இலையில கொஞ்சோண்டு நெய் விட்டுக்கலாம். இப்போ இதை அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்துக்கலாம். நம்ம எடுத்த மாவை இதில் வச்சிடலாம். ரொம்ப மெலிசாவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் அப்படியே தட்டி கொடுத்துடணும். அவ்வளோதான். இதோட திக்னஸ் பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்தால் போதும். ரொம்ப மெலிசாக இருந்தாலும் பூர்ணம் வெளியே வந்துடும். இது எந்த சைஸுக்கு தட்டி இருக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் உள்ளே பூர்ணம் வைக்கணும். அப்படியே ஃபோல்ட் பண்ணிடலாம். ரொம்ப சிம்பிள். தோரத்தில் மட்டும் அப்படியே விரலால் அழுத்தி கொடுத்துடலாம். அவ்வளோதான். நல்லா நடுவில் பூர்ணத்தை வச்சுக்கணும். பூர்ணம் ரொம்ப அதிகமாக வச்சாலும் வெளியில் வந்துடும்.
ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் பாருங்கள். இங்கே பாருங்களேன், இலையிலே மடக்கி விட்டுடலாம், அவ்வளோதான். இந்த ஓரத்துல இருந்து அப்படியே இப்படி வர வேண்டியதுதான், அவ்வளோதான். இப்போ இந்த ஓரத்தில் மட்டும் கையால் அழுத்தி கொடுத்தா போதும். A few minutes later. எல்லா கொழுக்கட்டையுமே பிடிச்சாச்சு. வாங்க இப்போ இது எப்படி வேக வைக்கிறதுங்கிறதும் பார்க்கலாம். இப்போ கொழுக்கட்டை வேக வைக்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு இட்லி பாத்திரம் வச்சு அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டேங்க. தண்ணியும் நல்லா சூடாயிடுச்சு. அடுத்தது இட்லி பிளேட் எடுத்து அதில் கொஞ்சம் மேலே நெய்யும் தடவிக்கிட்டேங்க. இப்போ இது உள்ளே வச்சிடலாம். நம்ம ரெடி பண்ணி வச்ச கொழுக்கட்டை ஒன்று ஒன்றா எடுத்து இதில் வச்சிடலாங்க. இப்போ க்ளோஸ் பண்ணிடலாங்க. அடுப்பு நல்ல மீடியமாக வச்சு இது 12 நிமிஷம் வேக விட்டுடலாங்க. Few moments later. டைம் முடிஞ்சிடுச்சுங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்க, கொஞ்சம் கூட விரிசல் இல்லாமல் எப்படி வந்திருக்குன்னு. நான் சொன்ன அளவோடையும் டிப்ஸோடையும் செஞ்சீங்கன்னா சூப்பராக வரும். இப்போ இது உடனே எடுக்காம 2 நிமிஷம் டைம் கொடுத்து எடுத்துடலாங்க. அவ்வளோதாங்க, சூப்பராக மணக்க மணக்க நம்ம பூர்ண கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. வாங்க எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்தலாம். பஞ்சு மாதிரி இருக்கு. ஒன்னே ஒன்று ஓப்பன் பண்ணி காட்டுன்னு பாருங்க. ஓ மை காட், அவ்வளோ சாஃப்டா இருக்கீங்க பாருங்களேன். அப்படியே தொடும் போதே வருது. உள்ள பூர்ணமும் அவ்வளோ பர்ஃபெக்டா இருக்கு. இப்போ டேஸ்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி தேவையான டிப்ஸ் கொடுத்துட்றாங்க. கொழுக்கட்டை எல்லாருமே செய்யறதுதான், ஆனால் சின்ன சின்ன வித்தியாசங்களோட டிப்ஸுகளோட செய்யும் போதும் பிகினர் செஞ்சா கூட கரெக்டா வருங்க. நான் வீடியோவில் சொன்ன அளவு தான் ரொம்ப முக்கியம். இதுக்கு மெயினா டிப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, மேல் மாவு பிசைறது ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த மாவா இருந்தாலும் 1 கப் மாவுக்கு 1.25 to 1.5 தாங்க தண்ணி பிடிக்கும். கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊற்றி பிசைங்க. லாஸ்டா ஒரு 1/4 கப் வைங்க. நல்லா பிசைஞ்சு பார்த்துட்டு மாவு சாஃப்டா இருக்கான்னு பாருங்க. சாஃப்டா இல்லைன்னா மட்டும் மீதி இருக்கிற தண்ணி ஊற்றி பிசைங்க. ஸோ மேல் மாவுக்கு இந்த அளவுக்கு நீங்க தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். அடுத்தது பூரணம் நான் செஞ்ச மாதிரி செய்யுங்க. ரொம்ப கசிஞ்சு வெளியில வராம பதமா இருக்கும். நம்ம நட்ஸ் எல்லாம் போட்டிருக்கிறதுனால பூரணத்துல இருக்கிற ஈரத்தன்மையை இழுத்துடும். வெள்ளம் ரொம்ப அதிகமான கண்டிப்பா பூரணம் வெளியில வரும், அப்படியே கசிஞ்சிட்டு. அதே மாதிரி மேல் மாவு நம்ம செய்யும் போதும் மைதா மாவு கொஞ்சம் போட்டோம், விருப்பப்பட்டா அந்த மாதிரி போடுங்க. அந்த மாதிரி போடும் போதும் நல்லா மொழுன்னு இருக்கும். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், எங்கேயுமே விரிசலே இருக்காது. இப்போ நான் இதெல்லாம் பேசி முடிக்கிறதுக்குள்ள ஒரு 5 நிமிஷம் டைம் ஆயிடுச்சு. ஆனால் கூட எவ்வளோ சாஃப்டா இருக்கு பாருங்க. அதாவது ஆறுன பிறகும் இது சாஃப்டா இருக்கணும். அதுக்காக தான் நான் சொன்ன டிப்ஸை ஃபாலோ பண்ண சொன்னேன். 1 மாவு இருக்கணும். 2வது டிப்ஸ் பார்த்தீங்கன்னா தண்ணி அளவு. 3வது டிப்ஸ் மைதா மாவு. மைதா மாவுக்கு பதில் கோதுமை மாவு போடலாமான்னு கேட்காதீங்க. மைதா மாவு ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் போட்டோம். ஸோ அது போடுறதுனால ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. அதுக்கப்புறம் உங்கள் விருப்பம். இப்போ டேஸ்ட் பார்த்தலாம். ஓ மை காட், சூப்பராக இருக்கு. அந்த எள்ளு நல்லா வாய்க்கு தெரியுது. அவ்வளோ மனமாக இருக்கு. நிஜமாக சொல்கிறேன், அவ்வளோ சாஃப்டாக இருக்கு. பல்லு இல்லாதவங்க கூட சாப்பிட்லாங்க. இனிப்போட அளவும் கச்சிதமாக இருக்குது. ரொம்ப அதிகமாகவும் இல்லை, கம்மியாகவும் இல்லை, மீடியமாக இருக்கு. சொல்ல வார்த்தையே இல்லை. நிஜமாக சொல்கிறேன், உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இதே அளவுகளோடு செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும். அதுக்கு 100% நான் கேரண்டி. ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா ப்ளீஸ் மறக்காமல் ஃபர்ஸ்ட் ஒரு லைக் கொடுத்துருங்க. ரொம்ப ரொம்ப பிடிச்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நீங்கள் இது வரைக்கும் எனக்கு கொடுத்துட்டு இருக்க அன்புக்கு ஆதரவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கு என்ன ரெசிபி வேணுமோ ப்ளீஸ் அதுவும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்லேயும் குக் வித் சங்கீதா பேஜஸ் இருக்கு. அதுவும் அப்படியே லைக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு சூப்பர் ஸ்பெஷல் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, see you. Bye. Love you all. உங்க எல்லாருக்கும் விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள்.